நீங்கள் லோகோ டிசைனில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பாகாஸ் பிரின்சிபலை உங்கள் டிசைனில் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பாகாஸ் பிரின்சிபல்னா என்ன, அது எப்படி ஒரு லோகோவை இன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். பாகாஸ் அப்படின்றது 1919 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஜெர்மன் டிசைன் ஸ்கூல். இதோட கோர் ஐடியா என்னென்னா டிசைன் ஃபங்க்ஷனலாக இருக்கணும். இந்த பிரின்சிபல் படி ஒரு டிசைன் அதோட ஃபங்க்ஷனல் எலமெண்ட் தவிர்த்து மற்ற எல்லா கிளட்டரையும் ரிமூவ் பண்ணி இருக்கணும். இந்த கிளட்டர்ஸில் ரிமூவ் பண்ணி எது முக்கியமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் டிசைன் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு டார்கெட் லோகோ, நைக்கி, ஆப்பிள் லோகோவை சொல்லலாம். இந்த பிரின்சிபல் வச்சு பண்ணப்பட்ட டிசைனில் ஸ்கொயர், சர்க்கிள், ட்ரையாங்கிள் மாதிரியான சிம்பிள் அண்ட் பேசிக் ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் அதிகமாக ரிலே பண்ணப்பட்டிருக்கும். கலர்னு எடுத்துக்கிட்டால் பிளாக் அண்ட் ஒயிட் தவிர்த்து பிரைமரி கலர்ஸான ரெட், எல்லோ, ப்ளூ அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷேப்ஸ் அண்ட் கலர்ஸ் ஒரு லோகோவை ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு ஸ்ட்ராங்கான கான்ட்ராஸ்ட் கொடுக்கும், ஸ்கேலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பிரின்சிபல் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிராண்டுக்கு லோகோ டிசைன் பண்ணும்போது இந்த பிராண்டு என்ன செய்யுது, இதோட லோகோ எதை கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து அதை தவிர்த்து மற்ற எல்லா கிளட்டரையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓவர்லி டெக்கரேட்டிவ் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிள் அண்ட் க்ளீனான சான்சரி ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபாண்ட்டையுமே ஒரு டிசைன் எலமெண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பிரின்சிபலை மைண்டில் வச்சு நீங்கள் ஒரு லோகோ டிசைன் பண்ணிங்கன்னா அது மாஸ்டர் கார்டு, கூகுள், ஆடி, ஐபிஎம் மாதிரியான ஒரு டைம்லெஸ் லோகோ டிசைனாக மாறும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு லோகோ டிசைன் பண்ணும்போது பாகாஸ் பிரின்சிபலை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணி பாருங்கள். ஹாப்பி டிசைனிங்.